Hi everyone, Assalamu alaikum and welcome back to our family. It's me Sumaya from Sumi's Home Chef. ஆரம்பிக்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி காலையிலே கஞ்சி காய்ச்சறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நோம்பு கஞ்சி. இன்றைக்கி மசாலா கஞ்சி தான் காய்ச்சிரும். மசாலா கஞ்சி நாங்கள் வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஃப்ரோசனில். ஸோ அதுதான் யூஸ் பண்ணி வந்து நோம்பு கஞ்சி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த கட்டி தான் மெல்ட் ஆகி நமக்கு வந்து சூப்பரான கஞ்சி வந்து ரெடி ஆகும். ஸோ இப்போ வந்து பாயில் பண்ண விட்டுருக்கோம் ஸ்டவ்வில். இது ஒரு பக்கம் பாயில் ஆகட்டும். அடுத்த மெயின் ஐட்டம் அகர் தான். ஸோ அகரில் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் பண்ணியிருக்கோம். அதாவது ரோஸ் மில்க் புட்டிங் அண்டு நொங்கு இளநீர் எல்லாம் சேர்த்து சூப்பராக ஒரு கடற்பாசி பண்ணியிருக்கோம். இதோட ரெசிபீஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நைட்டு சாப்பாடுக்கு தோசைக்கு ஊற வச்சுருக்கோம். இது வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி அரைக்க போகிறோம். டைம் ரொம்ப மிச்சமாகும். ஸோ அதுக்கு வந்து 1.5 கப்பு உளுந்து, அப்புறமா 7 கப்பு பச்சரிசி ஊற வச்சுருக்கோம். இது நம்ம மிக்சர் ஜாரில் தான் பண்ண போகிறோம். ஆனால் வந்து மிக்சர் ஜாரில் பண்ணது மாதிரியே தெரியாது. சூப்பர் சாஃப்டாக நம்ம இட்லி பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே ஊற வச்சுருக்கோம். ஸோ அரைக்கும் போது பார்க்கலாம். இதை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். ஸோ 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுன்னா சூடாகாமல் அரைக்கலாம். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும். இப்போ வந்து இது ஊறட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான் டோனட்டுக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ரெசிபியோட லிங்கும் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இதை பிசைஞ்சு வச்சு கிட்டத்தட்ட 3 hours மேலே ஆகுது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்ப அதிகமாக பிசையும் போது தான் நம்ம டோனட் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டே ரொம்ப நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ லைட்டாக அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் கம்மியாகிறதுக்காக லைட்டாக டஸ்டிங் பண்ணி இதை நல்லா இன்னும் நான் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நான் வந்து ரோல் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். டோனட் கட்டர் வச்சு கட் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு சின்ன மூடி வச்சு தான். பிகாஸ் நான் இந்த டோனட் வந்து ஃபில்டு டோனட்டாக பண்ண போகிறேன். அதுவும் சாக்லேட் ஃபில்ட் டோனட். ஸோ அதுக்கு தான் வந்து நான் இப்போ ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து இந்த மூடியை யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி லிட் எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் டீ டம்ளர் இந்த மாதிரி வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கூட ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 மெத்தட்லேயும் நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். பட் திக்னஸ் வந்து 1/2 inch இருக்கணும். ஸோ அந்த மாதிரி திக்னஸில் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ரோல் பண்ண எல்லாத்தையும் அரை மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்க விட்டலாம். நல்லா பொங்கி வந்துடட்டும். மீன்வேல் தோசைக்கான மாவு அரைக்கிறதுக்கு நம்ம வந்து உளுந்தை வந்து மிக்சர் ஜாரில் சேர்க்குறோம். உளுந்தை வந்து கம்ப்ளீட்டாக மிக்சர் ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம உளுந்து ஊற வச்சு தண்ணியே சேர்த்து அரைக்கணும். அண்ட் ரொம்ப ஃபைனாக தறி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த அரைச்ச உளுந்து வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இதை வந்து பீட்ரு போட்டு எடுக்க போகிறோம். ரைஸ் அரைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஜாரில் போட்டிங்கன்னா ஒரு கையளவுக்கு மட்டும் வடித்த சாதம் இல்லைனா ஊற வச்ச அவல் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நான் வந்து பாதி உளுந்து எடுத்து நான் பீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து நம்ம ஒரு 5 minutes மட்டும் கண்டினியூஸாக நம்ம வந்து ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணால் போதும். நம்ம கிரைண்டரில் அரைக்கிறத விட ரொம்ப ஃப்ளஃபியாக நல்லா புசு புசுன்னு வந்து உளுந்து வந்து பொங்கி வருது பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு அரைக்கும்போது எப்படி இருந்தது அண்ட் இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கும்போதே தெரியும். இது ஜஸ்ட் லைக் கேக் பட்டர் மாதிரி இருக்குல்ல. இப்போ தோசை மாவு அரைச்சி வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பானை எடுத்திருக்கோம். ஸோ அந்த பானையில் தான் நம்ம அரிசியை அரைச்சி சேர்க்குறோம். அரிசி வந்து கொஞ்சம் தண்ணியாக அரைச்சாலும் பரவாயில்ல. உளுந்தை மட்டும் இந்த மாதிரி திக்காக நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ உளுந்தை வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துகிட்டு நான் அடுத்ததாக செகண்ட் பேட்ச் வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து இப்போ பீட் பண்ணி எடுக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தட். டக்குன்னு நம்ம வந்து தோசை மாவு ரெடி பண்ணோன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பச்சரிசியும் 2 மணி நேரத்தில் ஊறிடும். அதே மாதிரி தாங்க உளுந்தும். ஸோ இதையெல்லாம் வந்து டக்குன்னு ஒரு முடிகிற வேலை. நம்ம திடீர்னு வந்து தோசை வந்து ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காலையிலேயே கொஞ்சம் நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு மாவை ரெடி பண்ணிட்டோம்னா நைட்டு சூப்பராக நம்ம வந்து டின்னர் வேலையை முடிச்சிடலாம். இந்த நோம்பு டைமில் இந்த மாதிரி நம்ம வந்து டைம் சேவ் பண்ணி அரைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ டோனட் வந்து டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் வந்து பவுடர் சுகர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு பக்கமாக வச்சுட்டு டோனட்ஸை ஃப்ரை பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கான ஆயிலை மிதமான சூட்லேயே வச்சுட்டு இப்போ நம்ம டோனட்ஸை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். ஃப்ரை ஆகிட்டுருக்க டோனட்ஸ் வந்து சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ளிப் பண்ணி இந்த மாதிரி கலர் வந்ததும் நம்ம இப்போ ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க டோனட்ஸ் எல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரை பண்ண டோனட்ஸ்லாம் கை பொறுக்கிற சூடுக்கு ஆறி வந்ததும் நான் பவுடர் பண்ண சுகரில் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே கிளேஸ் கொடுக்குறதா இருந்தால் பவுடர் சுகர் ப்ளஸ் மில்க் நம்ம மிக்ஸ் பண்ணி கிளேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஃபில்லிங் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் இங்கே வந்து 1 கப்பு பாலில் 3/4 கப் அளவு மட்டும் நான் முதல்ல சேர்க்குறேன். 1/4 கப்பு பாலில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே நான் சாக்லேட் வந்து 20 ருபீஸ் பேக்கில் 4 பேக் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த சூடான பாலில் சேர்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகட்டும். மீன்வேல் நான் 1/4 கப்பு பால் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் சாக்லேட் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம ரெடி பண்ண மிக்ஸை இதில் சேர்த்து கலந்து விடணும். இந்த ஸ்டேஜில் நாம் லோ ஃப்ளேம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து எதுவுமே அடிப்பிடிக்காமல் நமக்கு சூப்பராக ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும். நம்ம ஃபில் பண்ணுற இந்த க்ரீமுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது சூடாகிறதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆறுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். ஸோ ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து டோனட்ஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃப்ரை பண்ண டோனட்ஸுக்கு நடுவில் இந்த மாதிரி ஹோல் போட போகிறேன். இது வந்து ஒரு ஸ்பூனோட பேக் சைடு ஆர் ஒரு ஸ்டிக் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக உள்ளாடி ஒரு கொஞ்சம் பெரிய ஹோல் ரெடி பண்ணி விட்டுறணும். அதுக்கு உள்ளாடி நம்ம வந்து இந்த ஃபில்லிங்கை வந்து ப்ரெஸ் பண்ணி விடும்போது உள்ளாடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகி இந்த மாதிரி வெளியேயும் வடிஞ்சு வர்றது மாதிரி நம்ம உள்ள அவ்வளோ டைட்டாக ஃபில் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்ம அதை சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ சாக்லேட்டோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சாக்லேட் ஃபில்டு டோனட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் ஹோம்மேட் பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பஜ்ஜியும் பொரிச்சு வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக இன்றைக்கி வந்து வெஜிடபிள் சமோசா வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். பஜ்ஜி மாவு மிக்ஸ் அப்புறமா இந்த சமோசா ஃபில்லிங் இந்த ரெசிபி எல்லாமே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம். இன்றைக்கான இஃப்தாரில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஜாயின் பண்ணுறதுக்கு முனோஸ் கிச்சனும் வந்திருக்காங்க. அவங்களோட சேனல்லையும் விதவிதமான இஃப்தார் ரெசிபீஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம ரோஸ் மில்க் பிடிங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அதில் அந்த பபிள்ஸ் எல்லாம் இந்த பாப்பான டெக்ஸ்டர் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குல்ல. அண்ட் இது கூடவே சன்னா மசாலாவும் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான லிங்கையும் நான் கொடுக்குறேன். பிகாஸ் நான் அது எதுவும் வீடியோ எடுக்கலை, ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சன்னா மசாலா வந்து இந்த மாதிரி திக்காக பண்ணும்போது நோம்பு கஞ்சி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ஸோ மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, அப்புறமா ஃப்ரூட்ஸ், வாட்டர் மெலான் அண்டு சன்னா மசாலா அண்ட் பஜ்ஜிக்கு தொட்டுறதுக்கான தேங்காய் சட்னி, அப்புறமா வெஜிடபிள் சமோசா அண்ட் பப்ஸு பார்த்திங்கன்னா வந்து வெஜிடபிள் பப்ஸ் வந்து கடையில் வாங்கியிருந்தோம். ஸோ அதையும் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா டோனட்ஸ் அண்டு அகர் அப்புறமா மசாலா கஞ்சி, இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்களோட இஃப்தார் மெனு. அண்ட் ஃபைனலாக ஜூஸுக்கு பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத் தான் ரெடி பண்ணியிருந்தோம். இதுதான் வந்து எப்போவுமே வந்து நோன்பு திறக்கிறதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன். இதில் கொஞ்சம் சப்ஜா போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா ஐட்டத்தையும் டேபிளில் எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் நான் வந்து கிளிப்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எடுத்து முடிக்கும்போது கரெக்டாக பள்ளியில் பாங்கு போட்டாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லபடியாக நோன்பு திறந்தோம். அண்ட் இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால நெஹான் கூடவே ரிம்ஷா குட்டியும் நோன்பு வச்சுருந்தா. ஃபஸ்ட்டே சொல்லி வச்சுருந்தது தான் லீவு நாள் நான் வந்து நோன்பு பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அவளும் வந்து நோன்பை சூப்பராக பிடிச்சி முடிச்சிட்டா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் அப்புறமா வந்து ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நோன்பு கஞ்சி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஸோ நோன்பு கஞ்சி கூட தான் இந்த ஃப்ரைஸ் எல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அது கூடவே
தேங்காய் சட்னி அப்புறமா சன்னா மசாலா எல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. நம்ம ரெடி பண்ண சாக்கோஃபில் டொனாட்ஸும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப க்ரீமியாக உள்ளாடி வரைக்கும் அந்த சாக்லேட் போய் ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குது. அதே மாதிரி தான் இந்த நொங்கு அகர் அகரும் ரோஸ் மில்க் எல்லாமே சூப்பராக இருந்தது. இன்றைக்கி பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சூப்பராக சாப்பிட்டோம். இப்போ அடுத்த டின்னருக்காக நம்ம தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தது. சூப்பராக மாவு பொங்கி வந்திருக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். பேட்டர் ரொம்ப அழகாக வந்திருக்குது. ஸோ இப்போ இதை வந்து ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து தோசை விட போகிறேன். முன்னாடி உங்களுக்கு வந்து இட்லி விட்டு காமிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 3 இட்லி வந்து இப்போ குக்கரில் விட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருந்தது. மேபி எங்களுக்கு வந்து கிரைண்டரில் அரைச்சா கூட இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்காது. இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கிரைண்டரில் சம்டைம் மாவு சூடாகிடும். பட் இது வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் அரைச்சி கரெக்டாக எடுத்தது. மாவு சூடாகவே இல்லை. அதே மாதிரி கல் தோசை ஆகட்டும் அண்டு கிறிஸ்பியான கீ ரோஸ்ட் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக வந்தது. ஸோ இந்த நோம்பில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் இந்த நான் ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நைட்டு வந்து தோசை அப்புறமா சஹருக்கு வந்து சூப்பராக ஸ்பாஞ்சியாக இட்லி வித் சாம்பார் சட்னி. இதுதான் இன்றைக்கான எங்களோட மெனு. சிம்பிளாக முடிச்சாச்சு. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.